செண்பகமே செண்பகமே இன்னுமே உன்னை வச்சு நான் பணக்காரனாக போறேனே. இந்த பார் செண்பகம், இனிமேட்டு ஒரு வாட்டி நீ 4 குட்டி போடணும். உன்னை வச்சு நான் பணக்காரனா ஆயிடுவேன். சொல்றேன், எதனா ஓட்டுதா பாரு, துணியா இருக்குதா பூதவியா, வா போலாம். நாப்பா ஆடு ஒத்தையா ரட்டியா? ஒத்தையா ரட்டியாவா? யாரா 4? ஐயோ 4 குட்டியா போடும். வாய கைவிடா, மூஞ்ச பத்தியாதுக்க, அது கூட அவ்வளவு பெருசா கண்ணு வைக்குதே. சரியா எங்க புச்சா? ஏய், எங்க வாங்கினு கேள, அது நான் எங்க புடிச்சா? சரியா எங்க வாங்கினா? கந்திலி சந்தில புடிச்சா 4 குட்டி போடும். மலாடு வம்சம், மூஞ்ச பார்த்தா தெரியல. ஆஹா பரவாயில்லப்பா, இதொക്കെ எதையும் குட்டி போடுது இந்த ஆடு. ஆடா என்னடா அவன் கேள்வி மேல கேட்டுக்கிறான். 150 குட்டி போட்டுக்குதா? ஒருத்தனை பணக்காரன் ஆகிட்டா என்கிட்ட வந்துச்சு, என்ன பணக்காரன் ஆகிட்டு உனக்கு போயிடும். 150 குட்டியா போட்டுச்சா? ஐயோ வாய் மேலே போடுவேன். என்னடா ஐயா? சரிதான், பத்திரமா பாத்துக்க இந்த ஆட்டை. போடா, நீ பாத்துக்க தெரியும் எனக்கு. என்னண்ணா வீட்டுல ஆட்டுக்கறி விருந்தா? ஆடு பிடிச்சிட்டு போற போல இருக்குது. ஏமா ஆட்டை வளகத்துக்கு பிடிச்சுமாருமா? நம்ம விருந்தா என்றா சொல்லணுமா? இல்லண்ணா, பாக்குறதுக்கு முத்துநாடு மாதிரி இருக்குது, அதனால சொன்னேன். நல்லா சொன்னேன். கந்திரி சந்தில புறவரோட போய் பார்த்து பிடிச்சுன்னு வந்த ஆடு, மலை ஆடு வம்சம். மலை ஆடு வம்சமா? ஆஹா சரி, இதை வச்சு என்ன பண்ண போற? இதை வச்சு என்ன பண்ணா? மாசத்துக்கு 4 குட்டி போடான், 12 மாசத்துக்கு என்ன ஆச்சு? 48 குட்டி. அதை வச்சு நான் பணக்காரா ஆயிட போறேன். மாசம் மாசமா குட்டி போடுமா? என்னடா சொல்ற? அட மலை ஆடு வம்சமா, புரோகர் தான் சொன்னாரு, மாசானா குட்டி போடுன்னு. ஐயோ நோ, 6 மாசத்துக்கு ஒரு தடவை குட்டி போட. உன்னை நாடு நல்லா ஏமாத்திருக்காங்க. என்ன ஏமாத்துறதுக்கு ஜில்லாவில யாரு கிடையாது, அது எப்படி என்ன ஏமாத்துறாங்கன்றான்? பின்ன மாசம் மாசம் எப்படி குட்டி போடும்? லூஸ் தரமா புடிச்சு வந்துருக்கிற. வார்த்தை ஆழ்ந்து பேசு, லூசுக்கு சென்ற பேசுற வேலை வச்சுக்காத. தோவரான புரோரே, அவங்க கிட்ட கேட்டுறேன். நல்ல கண்ணு குட்டியா வாங்கி கொடுனா. பாருப்பா, இந்த ஆட்டுக்குட்டி நான் தான் வாங்கி கொடுத்தேன். வா புரோகரா, பெரிய பஞ்சாயத்து. இந்த அம்மா லூசு நிச்சு. ஏப்பா நீ அந்த ஆடு வாங்கி கொடுத்த? ஆமா, 4 குட்டி போடும். 4 குட்டி போடும். சரியா, மாசமான போடுமா? ஆமாமா, மாசமானதான் போடும். கேட்டியா என்ன சொன்னியா லூசுன்னு? யோ பைத்தியமாயா நீ? அது எப்படியா மாசமான போடும்? நீ தான் பைத்தியம் மாதிரி பேசுற. அவர் கிளியரா தான் சொல்றாரு, எனக்கு பேப்பர்ல கூட எழுதி கொடுத்துக்கிறாரு. நீ எப்படிமா போடாதுன்ற? நோ, எங்க வீட்டுல நாங்க ஆடு நிறைய வளர்த்துக்கிறோம்னா, எங்களுக்கு தெரியாதா ஆடு எப்படி குட்டி போடணும்? கதிரி சந்தை ஆடுமா 4 குட்டி போடுமா? சொல்லு, இப்ப பதில் சொல்லு. அவர் தான் சொல்லிட்டாருல. சான்ஸே இல்ல, அது 6 மாசத்துக்கு ஒரு தடவை குட்டி போடும். சொல்லு புரோகரா, அந்த அம்மா 6 மாசத்துக்கு ஒரு இடத்த குட்டி போடுன்றாங்க. ஆமா, 6 மாசத்துக்கு தான் குட்டி போடும். என்ன மாத்தி பேசுற? இப்பதானே மாசமான குட்டி போட சொன்னேன். நானே மாசமான குட்டி போட சொல்லி உண்மைதான். அட என்னடா மாத்தி பேசுற? ஒழுங்கா சொல்லு, இது மாசமான குட்டி போடுமா இல்ல 6 மாசத்துக்கு ஒரு குட்டி போடுமா? 6 மாசத்துக்கு குட்டி போடும், இது மாசமானதான் குட்டி போடும். அவன் 8 ஒழுங்கா சொல்றான். இப்ப புரியுது எனக்கு. அவரு இது மாசமானதான் குட்டி போடணும்னு சொல்றாரு. அட என்னம்மா நீ மாத்தி பேசுற? இப்பதானே 6 மாசத்துக்கு ஒரு இடத்த குட்டி போட சொன்ன நீயா? யோ அது இல்லையா, இது கர்ப்பமானதான் குட்டி போடும், அதனாலதான் அந்த ஆளே மாசமானு சொல்லிருக்கான். டேய் அத்தையாடா சொன்ன. அட பாவி, உன்னை நம்பி நான் ஆட்டோ வாங்கிட்டேடா. கவலைப்படாதப்பா, 4 குட்டி போடும். பேரெல்லாம் வச்ச சண்பகன்னு அந்த 6 மாசம் 4 குட்டி போட்டு நான் எப்போ பணக்காரன் ஆகுறேன்? இத வச்செல்லாம் நீ பணக்கார ஆக முடியாதுப்பா, பேசாத வித்துரு. அதிகமா கட்டுதான், விக்கதான் போறேன். ஆள் யாருன்னா சொல்ல. என்ன வேலைக்கு வாங்குனீங்க? அதுக்கு நான் மாட்டியேன். புரோக்கர் கமிஷனோட சேர்த்து 12,000 ரூபாய். சரி ஓகே, ஒரு 10,000 ரூபாய் தரேன், குத்துறியா? என்னது 10,000மா? ஆமாப்பா, நீ ஏதோ ஒரு கணக்குல இதை வாங்கிட்டு வந்துட்ட, அது பண்ண இது பண்ணுட்டு இது எதுவுமே பண்ணாது, அதனால 10,000 ரூபாய் தரேன், குத்துரு. இது கறிக்கு தான் எடுத்துன்னு போனேன் இல்ல நீ. டேய் மண்ட, ஒழுங்கா கிளியரா சொல்லாம இது பண்ணி விட்டியாடா. சரி கொடுப்பா. நோ, நான் கண்ணுக்குட்டி வாங்க தான் இருந்தேன், இப்ப இந்த ஆடையும் வாங்கிக்கிறேன். இன்னும் தப்பா கண்ணுக்குட்டி வாங்கிக்கிறேன். சரிதான்ப்பா, இதானே கரெக்டா இருக்குமா? காசு கரெக்டா இருக்கும். எனக்கு கமிஷன் கொடு. முடிச்சுக்க எலும்பு அது இருப்பா. இவனால எனக்கு 2,000 ரூபாய் நஷ்டம். அடுத்த இதெல்லாம் பாத்துக்கலாம், கொடுப்பா. எனக்கு கமிஷன் கொடுப்பா. கம்முன்னு போடாம இருப்பதாதா? ஏம்பா சண்பகன் பேர் வச்சுக்கிறேன், கொஞ்சம் பாத்துக்குப்பா. சண்பகம் உன்னை வச்சு பணக்காரன் ஆகலாம்னு பார்த்தேன், ஏன் ஆயிட்டேன். நீயாவது கமிஷன் கொடு. நீ ஒரு நல்ல கிராக்கியா கூட்டுவான், இந்த ஆடை தள்ளிட்டு அப்புறம் உன்னை கமிஷன் தரேன். கண்டிப்பா தருவியா? வழுக்கு தலை மேல சத்தியமா சொல்றேன், கண்டிப்பா தரையா. நீ ஒரு நல்ல கிராக்கியா கூட்டுவான், நான் இங்கே உட்காந்து வெயிட் பண்றேன். அடிச்சுட்டு ஜாக்பாட் உங்களுக்கு இல்லம்மா, நான் ஒரு வியாபாரி. இந்த மாதிரி ஆடை வாங்கி மேற்கொண்டு அதனால லாபத்துக்கு வச்சு வித்துருவேன். அதுக்கான அநியாயத்துக்கு 2,000 ரூபாய் ஏமாந்துட்டு போயிட்டு. சரி பாத்துக்கங்க, நான் வரேன். யார் யாருக்கு எது செட் ஆகுமோ அதுதான் செட் ஆகும். வாமா சண்முகம், செண்முகம் வா வா.
டேய் தம்பி, முதல்ல வாழ்க்கையில முன்னேறணும், அதுக்கப்புறம் தான் இந்த வண்டி வாங்குறது, ஐபோன் வாங்குறதெல்லாம். காசு வச்சுனுக்குறேன்ற ஒரு நல்ல ஒரு பிசினஸா பண்ணு. பிசினஸ் நான் பண்றது வா, நான் சொல்றேன் நல்ல ஒரு பிசினஸா. சரிண்ணா. செண்பகமே செண்பகமே உன்னை வச்சு வாழணுமே. அதை வச்சு வாழ்றதுக்கு நான் அதெல்லாம் தங்கமா வெள்ளியா என்னன்னா பாட்டு பண்ணிக்கிறேன் நீ? சும்மா வாயில வந்தது பண்ணம்பா. பாடுறா, இதுவும் நல்ல பிசினஸ் தான். ஒரு ஆட்டுக்கறி எவ்வளவு கிலோ? தெரியலையா? 1000 ரூபாடா ஒரு கிலோ. தம்பி, சிட்டி சைட்லாம் 1200 ரூபாய். என்ன நீ எந்த காலத்துல இருக்கிற? எம்ஏ பச்சிட்டு நான் எதுக்கு ஆட்டு தொழில் இறங்கிட்டேன்? பணம்ப்பா, இதுல இல்லாத பணமே இல்ல. பாத்தியா, நானா சொல்றேன், நீ வச்சுனுக்கிற காசுக்கு ஒரு நல்லாடா வாங்கி போடு, நீ கூடிய சீக்கிரத்துல பணக்காரனா ஆயிடுவ. அது யாரு மேய்கிட்டா சாணியார் வார்த்தையா? டேய், நீ ஏன்டா சாணியனா ஆள்ற? அது பாட்டுன்னு மேய்ஞ்சிட்டு அது பாட்டுன்னு வரும். வாயாக்குதுல வீட்டுல, அதை பாத்துக்க சொல்லு. அப்படியா சொல்ற? கரெக்டா இருக்குமா? தம்பி, இந்த தம்பி சொல்றதும் கரெக்ட். இந்த ஆடை சேல்ஸுக்கு இருக்குது 15000 ரூபாய். வாங்கி போனா கூடி சீக்கிரம் நீ பணக்காராயிடலாம். 15000 ரூபாவா? அம்மையா தான் சொல்லிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இது எத்தனை குட்டி போடும்? மாசமான குட்டி போடும்பா. இந்த வேலை என்கிட்ட வச்சுக்காத. 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் குட்டி போடும். நானும் அதான்ப்பா சொன்னேன், மாசமான குட்டி போடணும். நான் மாசம் குட்டி போடணும் சொன்னேன். சரி, நான் வாங்கிக்கிறீங்களா? என்னடா வாங்கிக்கிறியா? சரி, வாங்கிக்கிறேன். ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்லலாம். தம்பி, நான் அதிகமா வச்சு வியாபாரம் பண்ண மாட்டேன்பா. உடுக்குற காசுக்கு ஒருத்தப்புலா இருக்கும். எல்லாரும் கேட்டு பாரு. குட்ரா, குத்துட்டு வாங்கடா. 5000 ரூபாய்க்கு பாருண்ணா. எப்பா ஆளை கூட்டணுன்ட்டேன். கூட்டு வந்துட்டீங்களா? நான் ஆட்டை குத்துட்டேனா? கொஞ்சம் பொறுமையா இருமா. என்னப்பா இப்படி பண்ற? நோ, நீ வரதுக்கு லேட் ஆயிடுச்சு, அதனால தான் கொடுத்துட்டேன். ஏதாவது தப்பா நடிக்க மாட்டாங்க அவங்க. ஏதாவது நினைச்சுக்கிட்டான். நீதான் ஆட்டை வாங்கினியா? என் பேர் கட்டுப்பா, இவங்களுக்கு குத்துருப்பா. 20000 ரூபாய் தான் குத்துறேன். 20000 மண்டா, 12000 சொன்னா 20000 சொல்றாங்க. 12000? சரிப்பா, நீங்க பார்த்து பேசி முடிச்சுங்க, நான் கிளம்புறேன். இரு, எங்க போற? ஏம்பா, நீங்க பேசினுக்குமா, நான் எதுக்குப்பா? யோ பிஞ்சுக்கண்ணே, இந்த ஆடு எவ்வளவு சொல்லியா? நான் மூட்டி 12,000 வாங்கி கொடுத்தேன், அது 10,000 இவருக்கு வித்துட்டாரு. அடோ பாவி, 10,000 வாங்கி என்கிட்ட 5000 வித்துட்டியே. அதனப்பா வியாபாரம். இப்ப என்ன ஆடு கிடைக்குமா கிடைக்காதா? ஆடு இல்லம்மா, அதான் கொடுத்துட்டேன். நேத்த குத்துட்ட, காசை கொடு. வாட்ட புடி. என்னப்பா வித்துட்டீங்க, திரும்ப காசு புடிங்க? பின்ன நீ அநியாய ரேட்டுக்கு வித்தாக்கா? ஷேர் ஆயிட்டானுங்களே. சரிங்கப்பா, 5000 ரூபாய் கொடுங்கப்பா, அந்த ஆட்டை எடுத்துங்க. 5000 ரூபாய்க்கு இந்த ஆடு யாரு வாங்குவாங்க? ஏமா, இப்பதானே 15000 ரூபாய் அவங்க கிட்ட கொடுத்தேன், அது வாங்கி தானே இப்ப உங்ககிட்ட தரேன். சரி, ஒரு 14500 ரூபாய் கொடுங்க. இந்தாங்க. குடும்பம் வியாபாரத்தை முடிச்சுக்கலாம். என்ன வியாபாரத்தை முடிச்சுக்கலாம்? 12000 ரூபாய். 12000 ரூபாய் நான் அந்த ஆட்டை அறுப்புக்கு போட்டுவேன். 13000 ரூபாய் வந்துருமே எனக்கு. உனக்கும் வேணாம், இவங்களுக்கும் வேணாம். ஒரு ரேட்டை போட்டுக்கலாம், 14000 ரூபாய். என்ன சொல்ற? நான் ஓகே தான். அவங்க யோ, அப்போ எங்களை நல்லா ஏமாத்த பாத்துக்கிற. ஏமா, அதான் காசை வாங்கிட்டீங்களா? போப்பா நீங்க. அப்பா, ஆடு இங்க தாங்குது. ஏமா போய் நவருமா. யோ, இந்த காசு ஆடை கொடு. என்னது, காசை குத்துரு ஆட்டை கொடுக்கணுமா? என்ன சைட்டா வந்து வித்த காட்டுற? ஏமா தெரியாம குத்துட்டுமா, இவங்க ஆட்டை வாங்கிக்கிறாங்களாம்பா, நீ கொடுப்பா. இங்க வேறுப்பா, குத்து தான் ரேட்டு பேசியாச்சு. இடையெல்லாம் வந்து தொல்லை கொடுக்க கூடாது. ஏய், அவனுக்கு 13,000 வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறானுங்க. குட்டா காசை, குட்டா ஆட்டை வாங்க போலாம். ஏமா, ஐயா என்னடா இது? வா, தஞ்சில் சந்திக்கு போய் கண்ணுக்குட்டி பிடிக்கலாம். பாத்தியா, கொஞ்ச நேரத்துல நானா வேலை நினைச்சு இந்த ஆடை வச்சியா? சரி, இந்த காசு எடுத்து போய் பத்திரமா வை. நாளைக்கு நம்ம வேற பிசினஸ் பார்க்கலாம். நீ 1000 ரூபாய் எடுத்துக்கனா? டேய், பிசினஸ் விஷயமா தான்டா. போ வீட்டுக்கு போ, காசு பத்திரம். சரிண்ணா.